விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸுக்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதி, அதாவது ஏப்ரல் மாதத்தின் 2வது பாகம்ங்கிறது 16 துவங்குது. நான் 1 டேக்கு முன்னாடியிலேருந்தே கூட சொல்கிறேன். ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் 15 ஏப்ரல் 2025ங்கிறது ரொம்ப பாசிட்டிவான நாளாகவே அமையுது. அன்றைய தினம் நீங்கள் வியாபார ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், பண வரவுகளை எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும். அதே போல் மற்றொரு பாசிட்டிவான டேட், அது வியாபார ரீதியாக நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புது ஒரு சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நியூ பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாளாக அமைவது 23 ஏப்ரல் 2025. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் வருவது, உங்களுக்கு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே கூட 23 ஏப்ரல் 2025 நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக பெரிதாக இருக்கிறது. பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடியது இந்த 2வது பாதியை பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல் 2025. ஒரு சில இடங்களிலிருந்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறது, வியாபார நிமித்தமாக அந்த பிஸ்னஸ் ட்ராவலுக்கு உகந்த நாளாக அமைவது 30 ஏப்ரல் 2025. ஒரு சில நாட்களில் எந்த முயற்சிகளுமே செய்யாதீங்க. அது மீறி செய்யும் பொழுது அது உங்களுக்கு பணங்காசை மட்டும் தராது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதற்கான ரிசல்ட்டை 1% கூட தராது. அது உங்களை போட்டு மண்டைக்காய வச்சிரும். அது மாதிரியான தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17 ஏப்ரல் 2025, அதே போல் 26 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளில் எந்த முயற்சிகளையுமே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுக்கு சிரமங்களையுமே தரும். இப்போ நான் சொன்ன தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த 5ஆம் தேதிக்குரியவர்கள் பொதுவாகவே நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடியவர்கள். பிஸ்னஸ் தான் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அது பலிக்கும். பட்டு நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் டேட்டில் அதை செய்யும்போது ஒரு கூடுதல் சிறப்பு மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு. அதோட இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மாத்திரம்தான் 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள் தேதியின் கூட்டியனாக கூட இந்த 5ஆம் எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு சில பேருடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலில் 5 வரும். அப்படி வரக்கூடியவர்கள் கூட பிஸ்னஸ்க்கு மிகவும் உகந்தவர்களே. நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தா தான் தப்பு, நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் செய்வது தான் சரி. ஆனால் வியாபார பெயர் மட்டும் ஸ்ட்ராங்காக அமையணும். அப்படி அமைந்தால் உங்களுக்கு
அது கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன தேதிகளை நோட் பண்ணிக்கிட்டு செய்துட்டு வாங்க. பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமையப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தேறுவதற்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் மட்டும் அதிகமாக போட வேண்டியது இருக்கும். பட் அந்த எஃபர்ட்ஸுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வராமல் போகாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தின் 2வது பகுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் கைகூடும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் ரொம்ப தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டு ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் காரணமே இல்லாமல் ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இது என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அதாவது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயில் அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.